உலகெங்கும் சினிகேஷ் நேயர்களுக்கு வணக்கம். திரை பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தெனாலி இந்த படம் 2000 ஆண்டு தீபாவளி அன்று பாளையத்தம்மன், வானவில், பெரியமானவழி ஆகிய படங்கள் வெளியாகி வெள்ளிலா கண்ட மாபெரும் வெற்றி படம். 25 ஆண்டு நிறைவு படத்தை பற்றி சில தகவல்கள். தெனாலி சோமன் என்ற கேரக்டரில் இலங்கை தமிழக நடித்திருப்பவர் கமல்ஹாசன். அவர் இலங்கையில் தாய் தந்தை இழந்து அனாதையாக தமிழகத்து வருகிறார். அவருக்கு எதை கண்டாலும் பயப்படுகின்ற ஒரு மனநோய் இருக்கிறது. அதற்கு சிகிச்சை பெற மனநல மருத்துவரான டெல்லி கணேசனிடம் சேர்கிறார். டெல்லி கணேசன் உதவியாளராக இருந்த ஜெயராம் இப்பொழுது பிரபலமான மனத்துவ நிபுணராக இருக்கிறார். கமலால் பல தொல்லைகளை அனுபவிக்கும் டெல்லி கணேஷ் ஜெயராமிற்கு பொறாமையில் கமலை ஜெயராமில் அனுப்பிவிடுகிறார். ஜெயராம், அவர் மனைவி தேவயானி, அவர் தங்கை ஜோதிகா, அவருடைய 2 பிள்ளைகள் இவர்களோடு கொடைக்கானலுக்கு ஹனிமூன் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். ஹனிமூன் போயிட்டு வந்து உன்னோட கேஸை பார்க்குறேன் அப்படின்னு கமல்கிட்ட சொல்லிட்டு ஜெயராம் கிளம்பி செல்கிறார். ஆனால் டெல்லி கணேசும் அவர் உதவியாளர் ரமேஷ் கண்ணாவும் சேர்ந்து கமலை வலுக்கட்டாயமாக கொடைக்கானலில் இருக்கும் ஜெயராம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஜெயராம் தன்னுடைய இமேஜ் கெடாமல் கமலை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக சில வகையான முயற்சிகளை செய்கிறார். ஒவ்வொரு முயற்சியிலும் கமலுடைய பலவிதமான பயங்கள் ஒன்றொன்றாக குறைந்து கொண்டே வருகிறது. ஜெயராமை தவிர அந்த குடும்பத்தில் எல்லோருக்குமே கமலை பிடித்திருக்கிறது. ஜோதிகா கமலை காதலிக்க ஆரம்பிக்கிறார். இதை தெரிந்து ஜெயராம் கமலை கொலை செய்யும்படிக்கு முயற்சி செய்கிறார். அதில் ஜெயராம் பாதிக்கப்பட்டு பக்கவாதத்தால் கைகால் நடக்க முடியாமல் வீல் சேர் நிலை உருவாகிறது. ஆனால் கமல் கிளைமாக்ஸில் மீனாவை வச்சு ட்ரிக் பண்ணி ஜெயராம் குணமாக்குகிறார். அதனால் ஜெயராம் மனம் திருந்தி கமலை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். இப்படியாக இந்த படம் முடிகிறது. இந்த படத்தில் நடிகர்கள் பார்க்கும்போது ஜோதிகா, தேவயானி, ஜெயராம், டெல்லி கணேஷ், மதன் பாபு, ரமேஷ் கண்ணா, சார்லி, பைல்வான் ரங்கநாதன், லாவண்யா ஆகியோரோடு நடிகை மீனா கிளைமாக்ஸில் ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பிரபல இலங்கை வானொலி தொகுப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவரும் சிறப்பு தொடர்ந்து நடித்திருப்பார். படத்தில் இலங்கை தமிழுக்கு கமலுக்கு உதவி செய்ததால் அவரை சிறைக்கட்டு நடிக்க வைத்தார் கமல் அப்படின்னு தகவல் உண்டு. அப்புறம் எப்பொழுதும் போல மொத்த படத்தை தன் தோழி சுமந்திருக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன். இந்த படத்துடைய கதையை இயக்குனர் KS ரவிக்குமார் ரஜினியிடம் சொல்லும்போது கதை ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கார். இல்லை சார், இதில் இலங்கை தமிழ் பேசி கமல் நடிக்கிறாரு அப்படின்னு KS ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. அது என்ன சிறப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு ரஜினி சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி சொன்ன ரஜினியை படத்தை பார்த்துவிட்டு கமல் நடித்ததால் இந்த படமே மொத்தமாக மாறிவிட்டது என்று சொல்லியிருந்தார். அதுபோல கிரேசி மோகன் எழுதிய வசனத்தை கமல் இலங்கை தமிழாக பேசுகின்ற காட்சிகள் அனைத்துமே ஏதோ பல்லாண்டு காலம் இலங்கையில் வாழ்ந்தவர் போல அவ்வளவு சரளமாக பேசியிருப்பார் கமல். அது மட்டுமல்ல, அவருடைய அறிமுக காட்சியில் ஜெயராம் உங்களுக்கு என்ன பயம் என்று கேட்பார். காலா உன்னை காலால் இருப்பேன் என்று ஆரம்பித்து எடுக்க பயம், கொடுக்க பயம், தொடுக்க பயம் என்று ஆரம்பித்து சொல்லிக்கொண்டே போவார். தேட்டரில் கைதட்டி அடங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகும். இத்தனை பயம் ஒருவர் இருக்குமா என்று எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பயமாக குறைந்து கொண்டே வருவது, அதை கேட்டாப்புள் அவருடைய கெட்டப் மாறிக்கொண்டே வருவது, உடை அலங்காரம் என்று எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வந்து கிளைமாக்ஸ் நெருங்கும் போது ஒரு அழகான நம்ம வழக்கமான கமலாக மாறியிருப்பார். அதற்கேற்றாப்புள் நடிப்பிலும் ஒவ்வொரு காட்சியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றத்தை நுணுக்கமாக காட்டியிருப்பார் கமல். அவருடைய நடிப்பை பற்றி புதிதாக சொல்ல வேண்டியது என்றாலும் நடிப்பில் ஒரு புது பரிணாமத்தின் உச்சத்தை தொட்டிருப்பார் கமல். அவ்வளவு அற்புதமான ஒரு நடிப்பு, அவ்வளவு அற்புதமான ஒரு கேரக்டரேஷன். படத்துக்கு இசை AR ரஹ்மான். இந்தியன் படத்தை தொடர்ந்து கமலோடு 2வது முறை இணைந்திருந்தார் AR ரஹ்மான். இந்த படத்தில் தான் கமல் முதல் முறையாக AR ரஹ்மான் இசையில் பாடியிருந்தார். ஆலங்கட்டி மலை தாளாட்ட வந்ததோ என்ற பாடலை பாடியிருந்தார். இதுபோல் தென்னாலிக்கு எல்லாம் பயந்தான் என்ற பாடல், இஞ்சிருங்கோ இஞ்சிருங்கோ என்ற பாடல், அத்தனை சித்தனை பதங்கனி என்ற பாடல் என்று ஒவ்வொரு பாடலுமே படத்திற்கு வெற்றிக்கு துணை நின்றது. இந்த படத்தை இயக்கியவர் KS ரவிக்குமார்.
இயக்குனர் மட்டுமல்ல, அவர் முதல் முறையாக தயாரித்த படம் இதுதான். தயாரிப்பு என்று அவருடைய மனைவி ஆர் கற்பகம் பெயர் வரும். ஆர்கே ப்ரொடக்ஷன் என்று கம்பெனிக்கு பெயர் வைத்திருந்தார். இந்த கம்பெனி அவர் தயாரித்த முதல் படம் இதுதான். ஏற்கனவே சொன்னது போல கமலுடைய நடிப்பின் காரணமாகவும் கே.எஸ். ரவிக்குமாரின் அற்புதமான அந்த இயக்கத்தின் காரணமாகவும் படம் மாபெரும் வெற்றியை நோக்கி பயணித்தது. முதல் முறை பார்த்தவரை இரண்டாம் முறை பார்க்கும்போது இதை கவனிக்கலை, இது நல்லா இருக்கு, அதை கவனிக்கலை என்று சொல்லுகிற அளவுக்கு நுணுக்கமான பல காட்சிகளை வைத்திருப்பார் கமல். கே.எஸ். ரவிக்குமார் உதவியோடு. உதாரணமாக சொல்லணும்னா டெல்லி கணேஷ் உதவியாளர் என்று ரமேஷ் கண்ணா கேரக்டர் சொல்லலாம். ரமேஷ் கண்ணா படம் முழுக்கவே நெத்திலி, மைதிலி என்று பல விதமாக சொல்வதை தவிர ஒரு மனிதர் தென்னாலி என்று கமல் பேரை முழுதாக சொல்ல மாட்டார். அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். இது 2வது 3வது பார்க்குறவங்க ரொம்ப ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல காமெடியாக அமைஞ்சுது. படம் முழுக்க சீனுக்கு சீன் காமெடி அப்படி கலந்து வந்து கொண்டே இருக்கும். ஜெயராம் கமலை பழிவாங்க எடுக்கும் முயற்சியெல்லாம் கமல் தனக்கான ட்ரீட்மெண்ட் நினைத்துக் கொள்வார். அதை கேட்டால் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இது திரைக்கதையில் ரொம்பவும் ஒரு வித்தியாசமான விஷயம். அதை நுணுக்கமாக கையாண்டு கொஞ்சம் காமெடியாகவும் அதே சமயம் சீரியஸாகவும் கொண்டு போய் அழகாக முடித்திருப்பார் கே.எஸ். ரவிக்குமார். திரைக்கதை கமலின் பங்களிப்பு உண்டு என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வசனம் கிரேசி மோகன். ஏற்கனவே சொன்னது போல் எப்பவும் காமெடியின் கலக்கலாக எழுதக்கூடியவர். ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அவருடைய வசனத்தில் இலங்கை பகுதியாக மாற்றுவதற்கு அப்துல் உதவியை கமல் நாடினார் என்பது ஒரு செய்தி. இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களில் டெல்லி கணேஷ், மதன் பாபு, கிரேசி மோகன் ஆகியோர் இந்த நம்மளே இல்லை, மறைந்து விட்டார்கள். இருந்தபோதும் இதுபோன்ற நல்ல படங்கள் மூலமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். காமெடி படம் என்ற பெயரில் ரொம்ப கேலி குத்தடிக்காமல் ஒரு கண்ணியமான காமெடி படம் அமைந்தது இந்த படம். கே.எஸ். ரவிக்குமார் கமலோடு இணைந்த 2வது படம் இது. ஜோதிகா, தேவயானி ஆகியோர் கமலோடு பணியாற்றிய முதல் படம். இதுபோக ஜெயராம், சார்லி, டெல்லி கணேஷ் இவரெல்லாம் கமலோடு பல படங்கள் பணியாற்றியவர்கள். இத்தனை வருடம் கடந்த பிறகும் இந்த படத்தின் கமல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை பார்க்கும்போது இவ்வளவு சிறப்பாக ஒருவரும் நடிக்க முடியுமா என்று தோன்றும் அளவுக்கு அவர் நடிப்பு அமைந்திருப்பதுதான் உலகநாயகன் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக இருப்பவர் கமல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வெள்ளி விழா ஆண்டில் இந்த வெள்ளி விழா படத்தை நினைவு கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.